வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் ஃபேஷன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு 9 வயசு அந்த பொண்ணு கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு saree ஃபுல்லாக வச்சு ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சாரியை எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை என்கிட்ட ஒரு 2 ஹவரில் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் கொஞ்சம் என்கிட்ட இருக்கிற லைனிங்கை வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். லைனிங் வாங்குறதுக்கு டைம் இல்லை. ஸோ நான் ப்ளூ கலர் தான் வச்சுருக்கேன். இதில் அந்தளவுக்கு தெரியாது. அதனால் நான் ப்ளூ கலர் லைனிங் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரியான saree அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சேம் கலர் தான் வைக்கணும். இந்த சாரியில் அந்தளவுக்கு தெரியாது. நான் இந்த சாரியில் முந்தி வந்து மெரூன் கலர் இருக்குது. அந்த மெரூன் கலரை கைக்கும் அப்புறம் நெக்கில் ஒரு சின்ன டிசைன் வைக்கிறதுக்கும் நான் அந்த மெரூன் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அந்த முந்தியை. மற்றபடி நான் வேறு எங்கேயும் நான் அதை யூஸ் பண்ணலை. பின்னாடி ஒரு நாட் வச்சு இந்த ஃப்ராகை ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக வேணும், உங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ராக் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக அதை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட கமெண்ட்டும் அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ எது வேணுமோ நீங்கள் கேளுங்க. இது வந்து சிம்பிள் டிசைன் தான், பார்க்க கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் கையில் ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த தையல் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அதில் ஒரு லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் 2 கையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது வந்து முந்தி பாட்டு தான். முந்தி பாட்டில் சின்னதாக ஒரு நெக் டிசைன் கொடுத்துருக்கேன். இந்த முன்னாடி கொஞ்சம் எக்ஸஸாக துணி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அது எதுக்கு அப்படின்னா நான் இந்த பீஸில் ஃபஸ்ட்டு நெக் டிசைனில் ஃப்ளீட் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிடுவேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங்கை வச்சு நீங்கள் அடித்து திருப்பும்போது மெயின் கிளாத்தை அப்படியே சேமாகவே இருக்கும். நீங்கள் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசைன் வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். அடுத்த டைம் நீங்கள் தைக்கும்போது கொஞ்சம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நான் மேலே அந்த எக்ஸஸ் கிளாத் வந்து நெக்குக்கு கரெக்டாக வச்சுருக்கிறேன். ஸோ நான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது பின் பண்ணிடுவேன். உங்களுக்கும் நீங்கள் பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கழுத்தில் அகலமே வராது, நீட்டாக இருக்கும், கொஞ்சம் கூட நகராது. அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வளைவு வர இடத்துல மட்டும் இந்த சிசர் கட் போட்டுருங்க. தையலில் கண்டிப்பாக கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா தையலை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேலே 2 தையல் போட்டாலுமே ஒரு டைம் துவைக்கும்போது கூட அந்த தையல் பிரிஞ்சு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இப்போ நான் அதுலேயே ஸ்டிச் பண்ணதுனால நெக் வந்து நீட்டாக இருக்குது. நான் இதில் ஒரு லேஸ் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிடுவேன். அப்போது பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். இப்போ இது ஒரு சின்ன பாப்பாங்கிறதுனால நான் இந்த நெக் டிசைன் வந்து சின்னதாக வருது. இதே கொஞ்சம் ஒரு 15-16 வயசு இல்லை ஒரு கொஞ்சம் கல்யாணம் ஆனவங்களுக்கே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கூட இந்த நெக் டிசைனை வந்து நல்லா நீட்டாக இன்னும் கொஞ்சம் பெருசாக ப்ராடாக வைக்கும்போது அது நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே முந்தி பாட்டில் நீங்கள் ஒரு நெக் டிசைனாக இருக்கட்டும் இல்லை ஒரு கைக்கு ஒரு டிசைனாக வச்சிங்கன்னா அது ஆப்போசிட் கலரில் இருந்தது அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளீட் எடுக்கும்போது இதில் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எனக்கு டைம் இல்லை, நான் அதனால் ஆரி ஒர்க்கில் ஸ்டோன் ஒட்டுற கம் என்கிட்ட இருந்ததுனால நான் ஒட்டிக்கிட்டேன். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் மீஷோவில் தான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேணால் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி கேப் விட்டு வேணுனாலும் இல்லை கேப் இல்லாமல் வேணும்னாலும் நல்லா ஊசி நூலில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போது
அது அப்போ தான் அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகும். மேக்ஸிமம் ப்ளீட் எடுத்து ஒரு நெக் டிசைன் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பீட்ஸோ இல்லை ஸ்டோனோ ஸ்டிச் பண்ணி ஸ்டோனை ஒட்டி நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து பேக் சைடு ஸ்டிச் பண்ணுறேன். பேக் சைடில் என்ன நமக்கு மிஸ்டேக் வரும் அப்படின்னா, ஜிப்பு தைக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து 2 சைடுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஜிப்பை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைப்பாங்க. அதாவது கழுத்தில் ஆஃப் நெக்காக வந்து ஸ்டிச் பண்ணி ஜிப்பு வைப்பாங்க. அந்த மாதிரி என்றைக்குமே வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேக் நெக் எப்போவும் தைக்கிற மாதிரி பேக் நெக்கை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பின் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நீட்டாக வரும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இதை நான் மேக்ஸிமம் பின்னாடி வந்து ரவுண்ட் நெக் தான் வைப்பேன். அதுதான் வந்து இன்னும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நான் ரவுண்ட் நெக் தான் வைப்பேன். நீங்கள் அதே மாதிரி சிசரில் கட் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. எப்போவும் பேக் நெக் தைக்கிற மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது திருப்பி விட்டு ஃபுல்லாக லைனிங்கை அப்படியே பதிச்ச மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கூட நகராமல். இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நம்ம அதை 2ஆக மடித்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிப்பு வச்சோம்னா நமக்கு ஜிப்பில் அன்ஈவன் வராது, நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸஸை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்ணும்போது ஆம்ஹோல் சைட்லேயும் நம்ம கழுத்து சைட்லேயும் ஒரே அளவு வைக்கக்கூடாது. ஒரு இன்ச்சு 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் இந்த ஆம்ஹோல் சைடில் ஹைட் கம்மி பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்ம அந்த ஃப்ளீட்டெல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். இல்லைன்னா இந்த 2 சைட்லேயும் ஷேப் வந்து இறங்குன மாதிரி இருக்கும். இது ஒரு சின்ன டிப் தான், இதையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஜிப்பு வைக்கும்போது இன்வெர்சபிள் ஜிப்பு அப்படின்னா அதுக்கான ப்ரெஷர் ஃபுட் இருக்குது. அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெர்சபிளாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் ஜிப்பை ஓரத்துலேயே தையல் போட்டு துணியை கொஞ்சம் உள்ளே தள்ளின மாதிரி மடிச்சிடுவேன். அதுவுமே ஜிப்பு இன்வெர்சபிளாக தான் இருக்கும், வெளியில் அந்த அளவுக்கு தெரியாது. இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இதில் ஒரு சைடு மட்டும் இருக்கிற மாதிரியான ப்ரெஷர் ஃபுட் இருக்குது, அது வாங்கி ட்ரை பண்ணாலும் பண்ணுங்கள். ஜிப்பை ஃபுல்லாக கீழே இறக்கி விட்டுட்டு அளவை கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஏற்ற இறக்கம் வராது, 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப் தான், இதையும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சாலே ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக வரும். பாருங்கள், இதுலேயும் வந்து ஜிப்பு தெரியாது. நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற ஜிப்பை நான் வெட்டி எடுத்துருவேன். நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஃப்ராகில் கீழே வரைக்கும் ஜிப்பு வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த குட்டி பாப்பா தானே, அதனால் அவங்களுக்கு நான் கட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ கட் பண்ணல, நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடு அதாவது ஃப்ளீட்டட் பீஸை அட்டாச் பண்ணும்போது தான் நான் அதை கட் பண்ணி எடுத்தேன். பாருங்கள், இப்போது நீங்கள் கை வைக்கும்போது ஃபஸ்ட்டு சென்ட்ரு பிடிச்சிக்கோங்க. சென்ட்ரு பிடிச்சிட்டு அதுலேருந்து ஃப்ரண்ட்டில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்துலேருந்து வச்சிங்கன்னா முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும், பின்னாடி ஒரு மாதிரி இருக்கும். நம்ம இதில் பப் ஸ்லீவ் வேறு வச்சுருக்கிறதுனால ஏற்ற இறக்கமாக இருக்கும். நீங்கள் நார்மலாகவே நம்ம ஸ்லீவ் வைக்கும்போது சென்டரில் நம்ம ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. அந்த ஜக்காவிலேருந்து கரெக்டாக பிடிச்சி நீங்கள் வைக்கும்போது தான் அந்த கை உங்களுக்கு நீட்டாக வரும். பாருங்கள், இப்போ நான் எல்லா பக்கமுமே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ கீழே நம்ம பாவாடை மட்டும்தான் இதில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. நான் ஒரு சேரீயில் பாதி சேரீயை ஃப்ரண்ட் சைட்லேயும் பாதி சேரீயை பேக் சைட்லேயும் வச்சுருக்கேன். பாப்பாவும் சின்ன பாப்பாங்கிறதுனால அவங்களுக்கு ஃப்ளீட் நிறைய வந்துச்சு.
இப்போ என்ன பண்ணணுன்னா ஃப்ளீட்டை சின்னதாக இருக்கிறத மட்டும் மேலே வச்சுட்டு இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் மடிக்கிற மாதிரி நல்லா நிறைய மடித்து உள்ளே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய மடித்து நீங்கள் உள்ளே வைக்கும்போது உங்களுக்கு ஃப்ளீட்டும் நீட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய சாரியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ குட்டி பாப்பாவுக்கு தைச்சிங்கனாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப கசகசன்னு ஃப்ளீட் வச்சுருக்க மாதிரியே தெரியாது. நல்ல பெரிய அம்பர்லாவாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி